வணக்கம். இந்த AutoCAD டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் பிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த டைனமிக் பிளாக் கான்செப்டில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ யாரெல்லாம் டைனமிக் பிளாக்கை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த வீடியோஸை பாருங்கள், நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது டைனமிக் பிளாக் அப்படின்ற கான்செப்டில் உள்ள லுக்கப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லுக்கப்ன்ற பேராமீட்டரில் நான் இந்த டுட்டோரியலில் சொல்லி தர்றது என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ளிப் பேராமீட்டர் ஆல்ரெடி டைனமிக் பிளாக்கில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ளிப் பேராமீட்டரை எப்படி லுக்கப் பேராமீட்டரோட லிங்க் பண்ணலாம், ஸோ அதனால் என்ன யூஸு அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிளாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் லுக்கப் பேராமீட்டர் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்தராக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கப் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ லுக்கப் பேராமீட்டர் செட் பண்ண பிளாக்ஸ், ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இதில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லுக்கப் பேராமீட்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்க டோர்ஸு. ஸோ லுக்கப் பேராமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆகுது. மிரர் அண்ட் ரொட்டேட் கமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக உள்ளே தான் லுக்கப் பேராமீட்டரு. இப்போ இந்த லுக்கப் பேராமீட்டர் எப்படி ஃப்ளிப் பேராமீட்டரு. ஸோ ஃப்ளிப் பேராமீட்டர் எப்படி லுக்கப் பேராமீட்டரோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத இதில் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பிளாக்ஸில் லுக்கப் பேராமீட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளிப்பு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் லுக்கப் அப்படின்ற பேராமீட்டரை செட் பண்ணுறேன். சம்மர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ லுக்கப் பேராமீட்டரை ப்ளேஸ் பண்ணி வச்சு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஆக்ஷன் செட் பண்ணணும். ஸோ பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். ஆக்ஷன்ஸில் போனீங்கன்னா இப்போ லுக்கப் அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு, ப்ராப்பர்ட்டி லுக்கப்னு சொல்லிட்டு ஆக்ஷன் செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதுக்கு என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்ஷன் நேம் டிஃபால்ட்டாக இருக்கும், அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ ஆட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இப்போது ஃப்ளிப் பேராமீட்டரில் உள்ள 2 ப்ராப்பர்ட்டி, அதாவது இன் அண்ட் அவுட்டு, ரைட் ஆர் லெஃப்ட், இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி ஃப்ளிப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது இங்கே டிஸ்பிளே ஆகும் டிஃபால்ட்டாக. ஸோ இன் அண்ட் அவுட்டும் வருது, ரைட் அண்ட் லெஃப்ட்டும் வருது. இப்போ இது ரெண்டையும் காம்பினேட் பண்ணி நம்ம லுக்கப் பேராமீட்டராக செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட்டு, ரைட் லெஃப்ட் ரெண்டும் வந்துருச்சா. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ளிப்டு நாட் ஃப்ளிப்டு, இதுதான் நம்ம ஃப்ளிப் பேராமீட்டரில் உள்ள 2 ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ நாட் ஃப்ளிப்டு 2 இடத்துல வச்சுட்டேன், ஃப்ளிப்டு 2 இடத்துல வச்சுட்டேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா நாட் ஃப்ளிப்டு, ஃப்ளிப்டு, நாட் ஃப்ளிப்டு, ஃப்ளிப்டு. அதாவது இப்போ உங்களுக்கு 4 காம்பினேஷன், அதாவது இன் அண்ட் அவுட்டில் உள்ள 2 ஆப்ஷன்ஸு, ரைட் அண்ட் லெஃப்ட்டில் உள்ள 2 ஆப்ஷன்ஸ் வச்சு 4 யூனிக் காம்பினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நாட் ஃப்ளிப்டு, நாட் ஃப்ளிப்டு, நாட் ஃப்ளிப்டு, ஃப்ளிப்டு. ஸோ ஃப்ளிப்டு, நாட் ஃப்ளிப்டு, 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 4மே ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷனு. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான நேம் கொடுக்குறேன். 1 2 3 4னு ரேண்டமாக ஒரு நேம் கொடுக்குறேன் நான். இப்போ 4மே 4 யூனிக்கான காம்பினேஷன்ஸில் நம்ம க்ரியேட் ஆகிருக்குது. ஒன்லி நம்ம ஃப்ளிப் பேராமீட்டர் மட்டும் வச்சுருக்கனால ஃப்ளிப் பேராமீட்டரோட மட்டும் அதில் டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ அதை வச்சு லுக்கப் பேராமீட்டர் இப்போ செட் பண்ணியாச்சு. லுக்கப் பேராமீட்டரில் பார்த்திங்கன்னா 1 2 3 4னு டிஃபால்ட்டாக நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லுக்கப் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ டோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ்னு ஒரு நேம் கொடுத்து வச்சிட்டேன், சேவ் பண்ணிக்கிறேன். வெளியில் பார்த்தோம் அப்படின்னா லுக்கப் பேராமீட்டர் நம்ம க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பிக் பாயிண்ட் மாதிரி இருக்கும், 1 2 3 4 வருதா. இப்போ 1 பிக் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே ஆல்ரெடி ஃப்ளிப்டு நாட் ஃப்ளிப்னு கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். அது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது 4ன்னு காட்டுது. ஸோ அதாவது 4 இது ஆல்ரெடி இருக்கிறதுக்கு 4ன்னு சொல்லி காட்டுது. இப்போ புதுசாக அதை எடுத்து நான் வச்சுட்டு ஃப்ளிப்பில் போய்ட்டு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே எப்படி நம்ம என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்கோமோ, இன் அண்ட் அவுட்டில் நாட் ஃப்ளிப்னு கொடுத்துட்டோமோ நாட் ஃப்ளிப்டுன்னு வந்துருக்குது. லெஃப்ட் ரைட் எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி வந்துருக்குது. இப்போ அடுத்து நான் 2ன்னு மாத்திரம்னா ஆட்டோமேட்டிக்காக நாட் ஃப்ளிப்டு ஃப்ளிப்டுன்னு மாதிரிதான்.
கீழே உள்ள நாட் ஃப்ளிப்டுன்றது ஃப்ளிப்டுன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ 3 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ளது ஃப்ளிப்டாகவும் கீழே உள்ள நாட் ஃப்ளிப்டாகவும் மாறி இருக்குது. ஸோ 4ன்னு கொடுத்தோன்னா அந்த காம்பினேஷன் என்ன செட் பண்ணோமோ இன் அண்ட் அவுட் ஃப்ளிப்டு, ரைட் அண்ட் லெஃப்ட் ஃப்ளிப்டு ரெண்டுமே ஃப்ளிப்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒன்லி இப்போ நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ளிப் பேராமீட்டரையும் நம்மளோட லுக்கப் பேராமீட்டரையும் எப்படி வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது போக லுக்கப் பேராமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே என்னென்ன வேறு பேராமீட்டர்ஸ்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த பேராமீட்டர்ஸையும் வந்து நீங்கள் லுக்கப்புக்குள்ளே கொண்டு வரலாம். அது என்ன அப்படின்றத ஃபர்தராக வரக்கூடிய டுட்டோரியல் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் காம்பினேஷன் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ரொம்ப டைம் கன்சம்ஷன் இல்லாமல் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி வரும். ஒரு 10 மினிட்ஸில் ஒர்க் முடிய வேண்டிய ஒர்க்கை வந்து நீங்கள் 2 மினிட்ஸ்லேயே முடிச்சலாம். அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இந்த டைனமிக் பிளாக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த பேராமீட்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி டுட்டோரியல்ஸ் நிறைய நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம் ஆட்டோகேடை. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay connected, stay tuned for more videos and more learnings in AutoCAD. So thank you guys.